நீல கடலுக்குள் வண்ணமயமான பவளம் மற்றும் ஆடிப்பாயும் கடற்பாசிகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம். நம் கதாநாயகன் ஒரு சிறிய ஆர்வமுள்ள நீல மீன், அதன் பெயர் மின்சாரி. ஃபென் பவளம் பகுதியில் இருந்து வெளியே கடல் ஆழங்களை பார்க்க கனவு காண்கிறான். மீன்கள் கூட்டமாக சுரசுரப்பாக நீந்திச் செல்ல மின்சாரி வெளியுலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறான். பவள நகரம் விட்டு மின்சாரி வெளியே வந்து ஒரு ஆழமான இருண்ட பள்ளத்தாக்கை அடைகிறது. அந்த இடம் திகழும் பயோலுமினசன் உலா விளக்கும் உயிரினங்கள் தங்களது ஒளியால் மினுங்குகின்றன. பயமும் வியப்பும் கலந்த மனதுடன் மின்சாரி உள்ளே ஆழமாக நோக்கிச் செல்லுகிறான். மின்சாரி ஒரு ஜெலிபிஷ் அஞ்சல் மீன் காட்டை அடைகிறது. பெரும் ஜெலிபிஷ்கள் தங்களது ஒளிமயமான உடலால் பரப்பை பிரகாசிக்கச் செய்கின்றன. அதன் நீண்ட கோடுகளை தவிர்த்து மின்சாரி அந்த காட்டில் வழி செய்து செல்ல வேண்டும். மேலே இருந்து மெதுவான ஒளி பாய அந்த இடம் ஒரு மந்திரமயமான உலகமாக தெரிகிறது. மின்சாரி பழைய மூழ்கிய கடற்கொள்ளை கப்பலை கண்டுபிடிக்கிறான். கடற்பாசிகளால் மூடிய அந்த கப்பல் ஓரங்களில் பொற்காசுகள் முத்துக்கள் நிறைந்த புதையல் பெட்டியை மின்சாரி பார்க்கிறான். அங்கே இருந்து ஒரு மொரேயல் முட்டாள் பாம்பு போன்ற மீன் வெளிவந்து மின்சாரியை பயமுறுத்துகிறது. மின்சாரி அதிலிருந்து தப்பிக்கிறது. மின்சாரி மீண்டும் பவள நகருக்கு திரும்பி வருகிறான். நண்பர்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். மின்சாரி தன் வீரச் செயல்களை கூற பெரிய மீன்கள் அதன் தைரியத்திற்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர். கடைசி காட்சி மீண்டும் கடலின் அகழ்வுகளை நோக்கி மின்சாரி ஆசையுடன் பார்க்கிறது. Please share and subscribe. Press the bell button.